எல்லா ஆடியன்ஸுக்கும் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இப்போ அரண்மனை 4 பயங்கரமாக போகிறதால அதுக்கு போயிட்டுருக்காங்க. அது வந்து ஒரு கமர்ஷியலாக இருக்குது, வந்து ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபு நல்லா ஜாலியாக போகுது, நிறைய ரெஃபரன்சஸ் வச்சுருக்காங்க படத்தில். அதனால் படம் பார்த்த எல்லாருக்குமே ஜாலியாக இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கதை ஸ்லோவாக போகுது. அந்த அந்த ஸ்ட்ரகிளை புரிஞ்சிக்கிறவங்க வந்து எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுல்ல, அவங்களுக்கு வந்து இன்னும் நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு முடிச்சிருவாங்க. இதில் வந்து அந்த கஷ்டப்படுறது என்னென்ன படுறாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருக்கும். மற்றவங்களுக்கு இது கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஒரு இடத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு நார்மல் பர்சனுக்கு அது இந்த படம் கன்ஃபார்ம் கனெக்ட் ஆகலாம். மீடியான்னு இல்லை, மீடியாவில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும். மற்றபடி பீப்புள்ஸ் வந்துட்டு ஓகே இந்த இடத்துக்கு நம்ம போயே ஆகணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு இந்த படம் வந்து பெரிய மோட்டிவேஷன் படமாக இருக்கும். ஜெஸ்ஸி மாதிரி ஒரு படம் இதெல்லாம் 2024 ஒரு பிளாக் பஸ்டர் நல்ல மூவி கிடச்சிருக்கு. செம்ம சாட்டிஸ்ஃபைடு, எல்லாருமே நல்லா பண்ணி. கவினுக்கு வந்து அவரோட கரியரில் ஒரு நல்ல டாப் படம். ஆக்சுவலி இது ஒரு கனவை சார்ந்த படம், சினிமா சார்ந்த படம்னு சொல்ல முடியாது. கனவுன்றது எல்லா துறையிலுமே இருக்குது, சினிமாவை மட்டும் கிடையாது. நிறைய பேர் அவங்க கனவை தாண்டி சிச்சுவேஷனுக்காக போனவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். சர்ப்ரைஸ் இருக்குது, பட் நானும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் ஸ்பாய்லர் ஆக விரும்பல. ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் எனக்கு சர்ப்ரைஸாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, அதை நீங்களும் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ரஜினி சார் ரெஃபரன்ஸ் இருக்குது, தளபதி ரெஃபரன்ஸ் இருக்குது, அஜித் சார் ரெஃபரன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷனில் எல்லாரையுமே இது பண்ணுறது கொண்டு வராங்க. கடைசி ஷாட் வந்து எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸுமே இருப்பாங்க, கூட கவினோட ஃபோட்டோவும் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் பெரிய ஆக்டர் ஆகிட்டார் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அந்த போர்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த லாஸ்ட் சீன்லலாம் சிங்கிள் டேக்கில் ஒன்று எடுத்திருப்பாங்க, வேறு லெவல் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே, ஆக்டிங்லாம் கவின் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அந்த ஒரு லவ் போர்ஷன் செகண்ட் ஹாஃபில் வருது, அது மட்டும் தான் பயங்கர லேக். ஆனால் போர் அடிச்சிச்சு பயங்கர படத்தில். மற்றபடி ஓகே தான் படம். ப்ரோ, அவர் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு நல்லன்னு சொல்ல முடியாது, ஒரு பெட்டரான ஆக்டராக வர்றதுக்கான எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. பயங்கரமான ஆக்டிங். நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரொம்ப சோகமாக இருப்பார், ரொம்ப கோவப்படுவார், அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமில் தான் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நம்ம அது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேஸில் வந்து ஒரு தழும்பு இருக்கும் அவருக்கு, அந்த தழும்பையே மறைச்சி அவர் நடிப்பு வந்து வெளியே கொண்டு வர்றது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காகவே படம் பார்க்கலாம். படம் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. காமெடி சீனாக நல்லா இருந்துச்சு, சூப்பராக நடிச்சிருந்தார் ஹீரோ, சூப்பராக இருந்தது. அது செம்மையாக இருந்துச்சு. பிடிச்ச சீன்னா அவரோட ஆக்டிங் தான். அதை வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஆக்ட் பண்ணி காட்டும் போது அந்த சீன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. லாஸ்ட் சீன்லாம் எக்ஸெப்ட் பண்ணல, நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, எல்லாரும் மோட்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு படம். க்ளோஸ்அப் ஷாட் எல்லாமே வேறு லெவல் பண்ணியிருக்காரு கவின், நல்லா தெரியுது அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு. அப்புறம் யுவன் தான், படமே யுவன் தான், வந்தது யுவனுக்காக தான். ஒரு சர்ப்ரைஸ் யுவன் ஃபேன்ஸுக்குலாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு ப்ரோ, அது ரிவீல் பண்ணல, யாருமே எதிர்பார்க்கல அது. ஆனால் வச்சது வந்து உண்மையிலே அந்த டேரக்டருக்கு வந்து உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லணும். டாடா படத்தில் அவர் பார்க்க ஆரம்பித்தோம். டாடா இது லிஃப்ட்டில் நடிச்சிருக்காரு, அந்த லிஃப்ட்டில் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. டாடா படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி இது நல்லா இருக்கும்னு ஒரு ஹைப். நானும் அந்த மீடியா ஃபீல்டில் இருக்குன்னு ஆசை தான். ஸோ வந்துட்டேன், வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லாஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் அப்படி எடுத்திருந்தாங்க. ஒரு கூஸ்பம்ப் சீன் நிறைய இடத்துல யுவனை பற்றி பேசி ஆகணும். ஒரு ரீமேக்ஸ் பண்ணியிருப்பாப்புல, அது நான் ஸ்பாய்லர் ஆகிடும் சொல்ல வேணாம், கன்ஃபார்ம் சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், நிறைய கூஸ்பம்ப்ஸு, நல்ல கனெக்ட் ஆகும் படம். லவ் சாங்கு, அந்த சிச்சுவேஷன் சாங்கு எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் ஒர்க்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ப்ரோ, இவனுக்காக பார்க்கலாம். லால் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவரெல்லாம் பார்க்குறப்போ இப்படி ஒரு அப்பா யாருக்கு பெருசாக கிடைப்பான்ற மாதிரி நல்லா இருந்தது. ஒரு ஃப்ரெண்ட்லி டாடா இருந்தார், நல்லா இருந்தது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யார் பிரேமா காதலுக்குலாம் அது எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம். யுவன் செம்மையாக பிஜிஎம் நல்லா இருந்தது. லாஸ்ட் ஒரு செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டு 30 minutes பங்கமாக பண்ணியிருந்தாங்க. இது ட்ரெய்லரில் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அது இது பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இது 2 வாட்டி நான் நாளைக்கு கூட வரலான்னு தான் ப்ரோ இருக்கேன். ஃபேமிலி என்டர்டெய்னர் ப்ளஸ் வந்து ஒரு இதுவும் நிறையா வச்சுருந்தாங்க, சஸ்பென்ஸ் மாதிரி இருந்தது, அது சொல்ல வரும்ல, நீங்களே போய் பாருங்கள். பிஜிஎம் பக்கா ப்ரோ, அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் போட்டிருந்தாங்க, வேறு நல்லா இருந்தது ப்ரோ. ஆமாம், ஃபேமிலி ஆடியன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துப்பாங்க. ஃபேமிலிஸோட வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர் மாதிரி தான் ப்ரோ, நல்லா இருந்தது. இந்த ஃபீல்டுனாலே இப்படி தான் இருக்கும், இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியுன்றதை அவங்க எடுத்து காமிச்சிருக்காங்க ப்ரோ. கவினோட ஆக்டிங்லாம் சொல்ல தேவையில்லை ப்ரோ, வேறு லெவல் பண்ணிட்டார் அவர்.
அவர் ஓல்டு சாங்கை போட்டு தூக்கி விட்டாங்க, வேற என்ன சொல்றது. அவ்வளோதான், சூப்பராக இருந்துச்சு படம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ படம். நல்லா பண்ணி எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. யுவன் மியூசிக் தான் படத்தை சேவ் பண்ணியிருக்கு. சூப்பராக இருக்கு. இது அதான் ஸ்டார் ஆகிறது தான் கான்செப்ட். படமே படம், அதான் கான்செப்ட். பசங்களுக்கு டிஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. தாதா ஓகே, டிஃப்ரெண்டாக இருக்கு. யுவன் மியூசிக் நல்லா பண்ணியிருக்கலாம். ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. நீங்கள் படம் பாருங்க, படம் பெரிய ட்விஸ்ட். படமே படம் வேறு லெவலில் இருந்துச்சு. எந்த இதுவுமே லேகே இல்லை. கவின் சூப்பராக வேறு லெவலில் ஆக்டிங்கு. கிளைமேக்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம படம், நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. ஃபேமிலி எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கலாம். யுவன் வேறு லெவல், எப்பயும் போல தான் யுவன் வேறு லெவலில் கொடுத்துருக்காரு. மியூசிக் எங்கேயோ இருக்குது, வேறு லெவலாக இருக்குது படம். கவின் ஆக்டிங் சூப்பர் ப்ரோ, வேறு லெவல், நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே கனெக்ட் ஆகும், நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கவின் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. இல்லை, அதை விட இது டபுள் மடங்கில் அதிகமாக இருக்கும் ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவர் நடிக்கிற மாதிரியே இருக்காது, அது ரொம்ப நேச்சுரலாக. யுவன் ஒரு ஸ்பெஷல் வச்சுருக்காரு ப்ரோ, அது எல்லாருமே தேட்டரில் வந்து ஸ்பாயில். ஆமாம் சார், இருக்குது. அது வந்து பாருங்கள் தெரியும்.